முயற்சியில இது வெளியே வந்திருக்கு. சார் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். அவரோட செந்தில்நாதன் குமாரசாமி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். இது தென்பூவக தமிழ் சங்கத்தின் ஒரு பெரிய மைல்கல்னே தான் நம்ம சொல்லி ஆகணும். डंडा 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 आज में 10 साल அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தகம்னாவே என்னோட ஞாபகத்துக்கு வருது. ஹலோ, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தகம்னாவே என்னோட ஞாபகத்துக்கு வருது. என்னை தலை குனிந்து பார், உன்னை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்கிறேன். அந்த கவிதை தான் என்னோட மனசில் ஆழமாக பதிந்தது. அந்த கவிதைக்கு ஏற்ப புத்தகம் வந்து நம்ம வாழ்க்கையோட அங்கமாக இருக்குது. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கணுனாலும் நம்ம தெரிஞ்சுக்கலானாலும் நம்ம புத்தகம் நோக்கி தான் போவோம். அந்த புத்தகம் வந்து ஏதாவது ஒரு வடிவில் இருக்கும். நம்ம வந்து நார்மல் புத்தகமாக இருக்கும், இல்லை இணைய வடிவில் இருக்கும். புத்தகங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்குது. அது வந்து அந்த வகையில் தென்பூவ தமிழ் சங்கம் பேசி மலர்கிற இந்த புத்தகத்தை தமிழ் மக்களுக்காக அறிமுகப்படுத்துவது பெருமிதம் கொள்கிறது. இப்பொழுது பேசி மலர் புத்தகத்தின் ஒருங்கிணைப்பாளர் தண்டமாணி திருவேங்கடம் அவர்கள் எங்கள் தென்பூவ தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் திருமதி கீதா ராமசாமி அவர்களிடம் முதல் காப்பியை வழங்கும். Light off. Light. தங்கமே தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது விட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டும் எத்தனை பகையும் கண்டும் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு. என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு. விட்டு போடு அடக்கடல் கொண்டு கற்பனைக்கு இல்லை கட்டுப்பாடு. தங்கமே தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு, ஒரு சக்தி இருக்குது முறுக்கு இருக்குது விட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டும் எத்தனை பகையும் கண்டும் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு. என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு. விட்டு போடு அந்த கடல் கொண்டு கற்பனைக்கு இல்லை கட்டுப்பாடு.
கண்ணும் சபதம் போட்டு நாம் கட்டும் பாட்டு ஈரம் தட்டும் பாட்டு கட்டி செந்தேனாய் நெஞ்சில் சொட்டும் பாட்டு தாய் பாலம் போல் அந்தத்தில் ஒட்டும் பாட்டு தமிழ் மக்கள் வீட்டை சென்று கட்டும் பாட்டு மெல்லும் போது என் தாய் கொடுத்த தமிழ் கீழை கட்டும் பாடு கற்பனை கீழே கட்டுப்பாடு இனி கண்ணீர் வேண்டாம் ஒரு கவிதை செய்க எங்கள் கானங்கள் கேட்டு காதல் செய்க நம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் செய்க நலம் பெற வேண்டும் என்ற நன்மை செய்க நம் பூமி மேலே ஒரு பார்வை கொள்க நம் இயற்கை மேல் இன்னும் இச்சை கொள்க கொஞ்சம் நிலவுக்கு நேரம் வைத்து தூக்கம் கொள்க பாறைக்குள் வேலைக்குள் வெற்றி கொள்க விட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழ் தீவை கட்டும் பாடும் விட்டு போடு அடக்கடல் கொண்டு கற்பனை தீவை கட்டும் பாடு தங்கமே தமிழுக்கீழே கட்டுப்பாடு ஒரு சாக்கி இருக்குது முறுக்கி இருக்குது விட்டு போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை வகையும் கண்டோம் அத்தனையும் சூடம் காட்டி விட்டு போடு என் தாய் சும்மா அதிர்தில்ல. அனைவருக்கும் வணக்கம். பேசும் மலர் என்ற இந்த பதிப்பை சமர்ப்பிப்பதில் மிகவும் பெருமைப்படுகின்றோம். இந்த வாய்ப்பை நல்கிய நமது தலைவர் செந்தில்குமார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த யோசனையை சில பேரிடம் பகிர்ந்த போது அவர்கள் அறிவுறுத்தியது ஒன்றுதான், தொலைநோக்குடன் கொண்டு செல்லுங்கள். ஆகையால் நாங்கள் இந்த சபையில் வேண்டுவது ஒன்றே ஒன்று, நம் உறுப்பினர்கள் அனைவர்கள் முன்வந்து தங்கள் கருத்துக்களையும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் வருங்காலத்தில் எங்களுடன் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிப்பில் முக்கியமாக நமது சவுத் புளோரிடா சமூகத்தில் சேவை செய்தவர்களை முன்னிறுத்தி கட்டுரைகள் வரையப்பட்டன. வருங்காலத்தில் இந்த முறை தொடரப்படும். இந்த பதிவில் எங்களுக்கு கவிதை கட்டுரைகளை எங்களுடன் பகிர்ந்த டாக்டர் மனோகரன், ராஜா மணிகண்டன், சூர்யா ராஜ், வாணி சத்யசீலன், திருவள்ளுவன் நல்லதம்பி, நோவா கண்ணன், மீனா புவியரசு, உமா பாலா, பிரகாஷ் கிருஷ்ணமூர்த்தி, டிலன் சந்திரசேகர் மற்றும் அன்பு செல்வம் ஆகியோருக்கு மிக்க நன்றி. எங்களது படைப்புகளை ஆய்வு செய்து புத்தக வடிவில் உருவாக்கி தந்த எங்களது ரிவ்யூ கமிட்டி உறுப்பினர்களான ராஜா மணிகண்டன், சுதாகர் கிருஷ்ணமூர்த்தி, உமா பாலா, லலிதா கணேஷ், சுதா சந்தோஷ் குமார் ஆகியோருக்கு
எங்கள் நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். மற்றும் எங்களுடன் பணிபுரிந்த எமது சங்க உறுப்பினர்கள் செந்தில்நாதன் குமாரசுவாமி, கணேஷ் விருப்பாக்ஷன், அர்ச்சனா செல்வம், கணேஷ் மூவிநாதன், டீனா சாயன், சுபஸ்ரீ திருவள்ளுவன், சுத்திகா வாணி ராஜ்குமார் ஆகியோருக்கு நன்றி உரித்தாக்குகின்றேன். முயற்சி திருவிளையாக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். பயணம் தொடரட்டும், வெற்றி கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.